இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். ஏப்ரல் 2026. இன்று நாள் 104, தேதி 15/4/2026, புதன்கிழமை. நேரம் மாலை 9:05. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மர்ஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக 45 நிமிடங்களுக்கு விஸ்டம் ஷேரிங், ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு உண்மையை உணர்ந்தால் இந்த உலகம் பரலோகம் என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் உரையாற்ற வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு மிக சிறிய குறிப்பு கூற வருகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் கடந்த 26 வருடங்களாக தியான பயிற்சிகள் செய்து வருகிறார்கள். கடந்த 8 வருடங்களாக தியான சேவைகள் மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். அவர்கள் தியான யக்னம் நிகழ்ச்சிகள் அதில் பங்கேற்று மிகச்சிறந்த தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். பல விஸ்டம் ஷேரிங்கில் நிறைய செய்துள்ளார்கள். மேலும் அவர் கணவர் மகள் மூவரும் தியான குடும்பம். அவர் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் அவர்கள் மகேந்திரா லாஜிஸ்டிக்கில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் தியான சேவைகள், ஸ்பிரிச்சுவல் சேவைகள் மிக சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் அடுத்த 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி மேற்கொள்ளப்படும். அதில் சுமார் 30 நிமிடங்கள் 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து ஒரு 10 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன். நான் இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் அவர்களை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுமாறு மிகவும் பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம். முதலாவதா இந்த எனக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்த பிரம்மஸ்ரீ டாக்டர் சுபாஷ் பத்ரி சார் அவர்களுக்கும் மற்றும் அவரோட குருவான சதானந்த யோகிகளுக்கும் மற்றும் சொன்னமலா பத்ரிஜி அம்மா அவர்களுக்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளைக்கும் இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையை உணர்ந்தால் இந்த உலகமே பரலோகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற துன்பங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சிலர் கேட்கலாம், எதுக்கு இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அடையணுமா? ஏன் பேசாம இப்ப இருக்கிற மாதிரியே ஏன் இருக்கக்கூடாது? என்ன இப்ப இருக்கிற நிலையிலேயே இருந்தா என்ன இருக்கும்? அதிருப்தியா இருக்கும். எப்படி? நீங்க உலகத்துல இருக்கிறீங்களா, இல்ல உலகம் உங்ககிட்ட இருக்கா? சிலர் என்ன சொல்றாங்க, உலகம் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, உலகத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க, இல்லையா? சோ இது எல்லாமே நம்மளோட கற்பனை மனசுலதான் இருக்கு. மனசு எங்க இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அதனால உலகம் எங்க இருக்கு? உங்ககிட்டதான் இருக்கு. நீங்க உலகத்தை பற்றி நினைக்கலன்னா உலகம் இருக்காதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் உலகம்தான். ஓகே, சோ உலகம் இருக்கும். உலகம் மனசு இல்லைனாலும் கண்டிப்பா இருக்கும். ஓகே, சோ இங்க நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, நீங்க தூங்குறீங்க. இரவு நேரத்துல என்ன பண்றோம்? தூங்குறீங்க. அப்போ தூங்கும் போது நீங்க உங்களை பார்க்க முடியுதா? எக்ஸாம்பிள், புனிதா அப்படிங்கிற நான் இருக்கேனா அப்படின்னு தெரியுதா? இது கரெக்டா கேட்டோம்னா உண்மையில எல்லாருமே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா விழிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லுவோம்? விழிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பாத்தீங்களா? ஐ மீன், நான் என்ன பாத்துக்கிட்டேனா அப்படின்னா, விழிச்சதுக்கு அப்புறமா ஓகே நான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம எப்படி உணர்றோம்? நம்ம எழுந்ததுக்கு அப்புறமா. அப்போ நம்ம தூங்கும் போது நம்ம இருக்கமா இல்லையா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கனவு வருது. கனவு விழிப்பு நிலை இல்லைன்னா உலகம் பற்றி தெரியாது. ஓகே, ஆனா விழிப்பு நிலையில் நான் என்கிற ஒன்று உண்டு என்பதும்
ஓகே. அந்த நான் என்கிற எண்ணம் உடம்பை பிடித்துக் கொள்கிறது, உலகத்தை பார்க்கிறது. அப்ப என்ன ஆகுது? அதனால உலகம் என்ன சொல்றது? மனசோட படைப்பு. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? பா இவ்ளோ பெரிய உலகம் இருக்குப்பா. எதையும் நம்ம நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? அப்பா இது ஒரு பெரிய அற்புதமா இருக்கே, இது ஒரு பெரிய அழகா இருக்கே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனசளவுல அதை உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கி என்ன பண்றோம்? இது வந்து உலகத்தோட படைப்பு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஒரு விஷயம் அழகா தெரியுது, ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் அழகா தெரியறது இல்லையே. ஏன்னா என்னோட மனசோட படைப்பு அப்படி. நான் என்ன யோசிக்கிறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை என்ன பண்றேன்? ஆஸ் அ மாஸ்டரா பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறேன். என்ன பண்றேன்? பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி முடியும்? எப்படி நீங்க மட்டும் என்ன நடந்தாலுமே நார்மலா இருக்க முடியுமா? அப்போ உலகத்துல வந்து போர் நடக்குது இப்போ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நாட்டுல நிறைய போர் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? இங்க நான் என்ன டாபிக் சொல்ல வரேன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தொடர்பானதுதான். அந்த மனசு அப்படிங்கிறது மனசு புத்தி ரெண்டுமே என்ன கிடையாது அப்படின்னு சொல்றோம். இதுதான் இன்னையோட கான்செப்ட். ஓகே. நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம். லாஸ்ட்ல நீங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம். ஐம் ரெடி டு ஆன்சர் யூ. ஓகே. சோ விழிப்பு இப்ப நம்ம வந்து உலகத்துல போர் நடக்குது. ஓகே. சரி, ஏதோ போர் நடக்குது, நம்ம எதுக்கு அதெல்லாம் கண்டுக்கணும் அப்படின்னு நம்மளால இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கனவுல நடக்குது. இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறீங்க, ஒரு கனவுல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஆனா காலையில நீங்க எழுந்த உடனே என்ன சொல்றீங்க? நான் ஒரு கனவு கண்டேன், அத நிஜமோன்னு நினைச்சிட்டப்பா. அப்படிதானே? ஆனா அந்த கனவு கண்டது யாரு? அதே புனிதா தானே? ஆனா ஏன் விழிப்புணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நான் கனவுன்னு சொல்றேன்? வை? பிகாஸ் நாங்க அப்ப கான்சியஸா இல்ல. அன்கான்சியஸ்ல என்னோட தாட் ப்ராசஸ் மட்டும் வேலை நடந்துட்டு இருந்தது. ஓகே. சோ இததான் என்ன சொல்றாங்கன்னா, விழிப்பு ஒரு நீண்ட கனவு. ஓகே. கனவையும் நினைவையும் பார்க்க ஒருத்தன் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இது கனவா இல்ல நனவா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். எப்போ இருக்கணும்? தூங்காம இருக்கும்போது. கரெக்டா? அப்போ அது உடம்பா மனசா? ஓகே. சரி. அப்போ நான் தூக்கத்துல இருந்தேன், அதனால எனக்கு தெரியல. அப்ப தூங்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் தூங்குறேன் நைட்டு போயிட்டு. ஓகேங்களா? காலையில நான் எழுந்திருக்கிறேன். புனிதாவா இருக்கிற நானு அனிதாவா மாற முடியுமா? அதே புனிதா தானே? அப்போ அந்த சம் டைம் நான் தூங்குறேன் இல்லைங்களா? அப்ப என்னோட தாட் ப்ராசஸ் மனசு என்ன ஆகுது? அலச ஆரம்பிக்குது தேவையில்லாதத. எத? ஒண்ணு நடந்து முடிஞ்சத, இல்ல நடக்க போறத. அப்போ எப்ப நம்ம வந்து பிரசன்ட் நிலைமையில இருப்போம்? விழிப்புணர்வுடன் இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்? பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? சோ எப்படி ஒரு 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 பர்சன் வந்து தூங்குறதுக்கு முன்ன இருக்க முடியுமோ, அந்த மாதிரி எழுந்ததுக்கு அப்புறமும் தான் என்ன அப்படிங்கறத புரியுது அப்படின்னா, தே ஆர் த கிரேட் தாட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, நான் வந்து தூங்கும் போதுமே வந்து எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட தாட் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத வந்து இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியாது. ஒரு சில மாஸ்டரால மட்டும்தான் பண்ண முடியும். அது மேபி காட்ஸ் கிஃப்ட் இருக்கலாம், யூனிவர்ஸோட கிஃப்டா இருக்கலாம். ஓகே. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா தூங்குனேன், இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு கனவு வருதுன்னு. சிலருக்கு அந்த கனவே என்ன கனவு வந்ததுன்னு தெரியாது. ஆனா சிலருக்கு அந்த கனவு வந்தது, அதுல நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா தூங்கிட்டப்பா, எனக்கே தெரியல நான் இவ்வளவு நேரம் தூங்குனேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தூக்கம் உங்களோட வெறும் என்னது? அனுபவம் மட்டும்தான். தூக்கத்தை நம்ம வந்து அனுபவிக்கத்தான் முடியும். ஆனா விழிப்புல பேசுறதோட தன்னை சம்பந்தப்படுத்திக்கிறது தான் என்ன சொல்றாங்க? விழிப்புணர்வுல இருக்கும்போது நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம். எப்படி?
எனக்கு இந்த மாதிரி நடந்ததுப்பா. நான் ஒரு பீச் பக்கம் நடந்து போயிட்டே இருந்தேன்னா கனவுல அங்க ஒரு பெரிய அழகான பூந்தோட்டம் இருந்தது, ஒரு பெரிய பிரமிட் இருந்தது. அதை பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. அங்க என்ன பண்றோம்? நான் நான் பீச்சுக்கு போனேன்னா, நான் பிரமிட பார்த்தேன்னா, அது எனக்கு பிரமிப்பா இருந்ததா? இங்க என்ன ஆகுது? நான் அப்படின்னு இருக்க முடியாது. மனச என்ன பண்றோம்? அந்த நான் அப்படிங்கறத புடிச்சு வச்சுக்கிறோம். அப்ப நான்கிறது தூக்கத்தில் இருந்தது. ஆனா இப்போ உலகம் இருக்கா? அப்ப அது இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ நான் தூக்கத்துல இருக்கும்போது உலகம் இருக்கான்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தது உனக்கு தெரியுமா? நீ பார்த்திருக்கியா? கிடையாது. ஆனா என்ன சொல்றோம்? நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன பார்த்தவங்க சொன்னாங்க. அவங்கள நீங்க பாத்தீங்களா தூங்கும்போது? இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படிங்கிற நான்கிறது உடம்பு, மனசா இருக்க முடியாது. ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் எப்போதும் 3 நிலையில் இருக்கும். அது என்னன்னா பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த 3 நிலையில இருந்தாலுமே விழிப்பும் கனவும் என்ன ஆகும்? மனசோட போக்குல தான் போகும். இது என்ன மாதிரி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இப்படி வச்சுக்கலாம். இப்ப உலக போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? உலக போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாருமே மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இப்ப நான் கவலைப்படுறதால உலக போர் நின்னுடுமா அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே? ஏன்னா எனக்கு தெரியும் நான்கிறது அங்க இல்ல. கரெக்டா? நான்கிறது என்னோட ஆத்மா. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன்? ஐயோ இந்தியால போர் நடக்குது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல தான் நம்ம நிறைய மௌனமா இருக்கணும், நிறைய சாதனைகளை செய்யணும், பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? எல்லா நேரமே விழிப்பற்ற நிலையில இருந்துடுறோம், எமோஷனல் ஆயிடும், டெம்ட் ஆயிடுறோம். எதனால? நான் என்னது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. நான் அப்படிங்கறத நம்ம கைவிட்டா மட்டும்தான் என்ன ஆகும்? நம்மளோட ஆத்மா எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு உண்மை எது, நடுநிலை எது அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கும். சரி, இப்ப இங்க பாப்போம். நான்ங்கிறது இங்க எல்லாரும் அதை தாண்டி புரிய வச்ச உலகம் நான்கு தான், தனியா இல்ல. அப்போ அப்போ சுயநலம் தானே. நம்ம என்ன பண்றோம்? ஓகே போர் நடக்குது, நான் இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன், போர் நடக்குது, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சைலண்டா இருங்க, மெடிடேஷன். அப்ப நான் சுயநலமா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரலாம். என்ன மேம் இப்படி சுயநலமா பேசிட்டு இருக்காங்க, அங்க போர் நடக்குது, எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த சுயநலம் அப்படிங்கிறது உலகத்தையும் தனக்குள்ளே சேர்த்து வைத்து இங்கு ஆட்சேபக்கு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இந்த நான் அப்படிங்கிற உலகம் என்ன ஆகுது? இந்த போரெல்லாம் எதுக்கு நடக்குது? எவ்வளவு விஷயங்கள் நாட்டுல நடக்குது, எவ்வளவு நம்ம பாவ செயல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல இல்லையா நம்மளோட செல்பிஷ்னஸ்? இத பண்ணாதீங்கன்னு சொன்னா மட்டும் வந்துருமா? அப்போ உண்மை தெரிஞ்சவனுக்கும் நான் என்பதை தெரிஞ்சவனுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க என்ன பண்றோம்? இந்த இந்த ஆத்மா என்ன பண்ணுது? ஒரு ட்ரெஸ்ஸ போட்டிருக்கு. என்ன? புனிதா அப்படிங்கிற ட்ரெஸ்ஸ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி பார்க்க போறோம், தியேட்டருக்கு போறோம். ஓகே, இப்போ அந்த தியேட்டர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல மூவி வருது, ஒரு லவ் சீன் வருது, ஒரு சாங் வருது, ஃபைட் வருது, எல்லாமே வருது. அந்த ஸ்கிரீன் மேல அந்த வீடு பத்தி எரியுது, அப்புறம் கடல் தெரியுது, எல்லாமே தெரியுது. நம்ம மூவி பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம்? வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா? நம்ம பார்த்த அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா எரிஞ்சிருச்சா? இல்ல கடல்ல பட்டது ஏதாவது வேலை செய்யாம போயிடுச்சா? கிடையாது. அது மாதிரிதான் நம்மளோட
இந்த உடலும் நம்மளோட தாட் ப்ராசஸும். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உடம்பு அப்படின்னு கெட்டியா புடிச்சுக்கிறோம். என்ன பண்றோம்? எவ்வளவு சொன்னாலுமே சிலர் அந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வர்றதில்ல. அவங்க சொல்லுவாங்கப்பா, அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்கு. யாருக்கு இங்க பிரச்சனை இல்ல சொல்லுங்க பாக்கலாம். அந்த பிரச்சனைய எனக்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா சேலஞ்சஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்ல. நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க செய்யற ஒரு செயலுக்குமே எதிர்ப்பு செயல் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண கர்மா இருக்கு இல்லையா, சஞ்சித கர்மா, அதுவும் வெளியில வரும். இது எல்லாத்தையுமே இந்த சோலுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆன்மாக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு விளையாடுறது. அதனாலதான் என்ன ஆகுது, நிறைய பேரை பார்த்திருப்போம், நிறைய சேலஞ்சஸ் அவங்க லைஃப்ல. அதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும். நான் நிறைய மாஸ்டர் பார்த்திருக்கேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்பேன், இப்படி கூட நடக்குமா? இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேர் பிரமிப்பாக்குறாங்க இல்லையா, அப்பதான் எனக்கு புரியுது. இப்ப இந்த ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க? நம்ம தாட் என்ன ஆகும்? அவங்க கையில இருக்கிற ஆப்பிள் எப்ப பறிச்சாங்களோ, எங்க வாங்குனாங்களோ, ரோட் சைட்ல வாங்குனாங்களோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனாங்களோ, அதை கழுகுனாங்களோ இல்லையோ, நம்ம ப்ராசஸ் எங்க போயிடும்? ஆனா அவங்க சொல்றாங்களே இதை சாப்பிடுங்க நல்லா இருக்கும், அந்த தாட் வராது இல்லையா. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, இப்ப வேணாம்னு சொல்லிடலாம். சோ என்ன சொல்றாங்க, அதுக்குதான் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுதோ இந்த சோலோட ஹாப்பினஸ், இந்த சோலுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் பண்ணணும். நம்ம பண்றோமா? மத்தவங்கள பத்தி காசிப் மட்டும்தான் டெய்லி பேசுறோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, மருமக பண்ணிட்டாங்க, மாமியார் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம பெர்ஃபெக்டா இருக்கோமா? கிடையாது. நம்ம பெர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் இருக்கணும். உங்க ஆப்போசிட்ல உங்களை சுத்தி என்ன விஷயம் நடந்தாலும் நீங்க ஒரு இன்ச் கூட அவங்கள பத்தி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னா சில நடைமுறைகள் எல்லாம் உங்க லைஃப்ல பயன்படுத்தணும். இப்போ எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் இப்போ இத்தனை வருஷமா புனிதா அப்படிங்கிற நான் எப்படி இருந்திருக்கேன், இப்ப நான் சடனா எல்லாத்தையும் மாத்திட்டு என்னோட லைஃப் இப்படிதான் அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதுக்குண்டான அந்த டைம் வரணும். அதுக்குண்டான நம்ம சாதனையை செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன உண்மை இதுதான் அப்படின்னு உணர்றதுக்கு, உண்மைன்றது தெரியும். ஆனா அதை உணர மறுத்துருவோம். அதே மாதிரி மத்தவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இது என்னோட டாபிக் இல்லப்பா, அவங்க ஏதோ டாபிக் எடுக்கிறாங்க, நம்ம அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை, அப்புறமா பாத்துக்கலாம், ரெக்கார்டிங் இருக்குல்ல. இதுதான் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறுகள். அப்போ நம்ம லைஃப்ல எது நடந்தாலுமே விழிப்புணர்வோட இல்லாம என்ன பண்றோம், தூங்குற நிலைமையில இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலையிலுமே அடுத்தடுத்து பொய் ஆகுது. இப்ப நான் ஒரு கனவு கண்டேன், என்னப்பா நான் ஒரு கனவு கண்டேன், அது நிஜமாகல, இப்படி ஆயிடுச்சே, அது உண்மையாகலையே. இதுதான் நம்மளோட லைஃப்ல ஒரு மாற்றங்கள். அந்த மாற்றத்தை என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கணும். அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்து வர்ற என்ன சொல்றது, உடம்பு சம்பந்தமான சில சுச்சுவேஷனும் ஆத்மா வழியில தோற்றமும் மாறிக்கிட்டே இருக்கும். மரண பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. மனசுக்குதான் மரண பயம், ஆத்மாவுக்கு இல்ல. அந்த பயம் என்ன ஆகும், அந்த க்ஷணத்திலேயே விலகிடும். ஏன்னா ஞானம் இருந்தா ஆத்மா ஒரு அழிவற்றது அப்படிங்கறது நம்மளுக்கு உணர்த்தும் இல்லையா. நம்ம அஜ்ஞானத்துல இருந்தா என்ன ஆகும், கண்டிப்பா ஐயோ நான் இறந்துருவனோ என்னமோ, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், என்னால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது போல, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, என் ஃபேமிலியை விட்டுட்டு, என் ஆசையா கல்யாணம் பண்ண என் வயசை விட்டுட்டு, என் பசங்களை விட்டுட்டு நான் போயிட போறேன், அந்த ஒரு எண்ணம் தான் என்ன ஆகுது,
அந்த நம்ம செத்துருவோமோ அப்படிங்கிற என்ன ஆகுது, துக்கத்தை கொடுக்குது. நம்மளோட ஆத்மா அழிவற்றது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, உணர்ந்துட்டோம்னா, அந்த ஒரு நிமிஷம் என்ன ஆகும், இந்த உலகமே பரலோகம் ஆயிடும். எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான். குழந்தைங்க, அவங்க இவங்க அப்படின்னு பாரபட்சம் இல்லாம இவங்க எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இங்க சொல்ற ஒரு விஷயமே என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே தயவு செஞ்சு எந்த மாஸ்டர் சொன்னாலுமே ஓகே, அந்த மாஸ்டர் சொன்னாங்க அதை நான் ஃபாலோ பண்ணும், அப்படி இல்லாம நீங்களும் உங்க லைஃப்ல அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. பிரமிட் கீழே உட்கார்ந்தா நல்லதுங்கிறாங்களா, அதை ட்ரை பண்ணுங்க. என்னோட லைஃப்ல நடந்தது. வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருக்கும், எப்ப பார்த்தாலும் வீட்டுல 2 பிரமிட் கொண்டு வந்து மாட்டணும். அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல், நத்திங். இந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். யாருக்காக பண்றோம்? உங்களோட ஆன்மா சந்தோஷத்துக்காக தானே பண்றோம். உங்களுக்காக நீங்க தானே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க லவ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பாடியில இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்க்குமே நீங்க தினமும் வணக்கங்களை சொல்லணும். சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பிய வந்து அவங்களுக்கு அந்த ஹாப்பி தாட்ஸ வந்து அனுப்பிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எனக்கு ஒரு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, அதனால நான் கர்ப்பப்பை எடுக்க போறேன். தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. We don't have any rights to remove our parts in our body. சோ அதை வச்சு முழுமையா எப்படி குணமட முடியும் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு பெயின் வந்தா டேப்லெட் போடுற மாதிரி மெடிடேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா, மெடிடேஷன் பண்ணலாம். நாளைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், நான் வெளியில போறேன், ஃப்ரெண்ட்ஸோட போறேன், ரிலேட்டிவோட போறேன், மேரேஜ் போறேன், நான் மெடிடேஷன் ஏன் பண்ணணும்? ஐ எம் ஹாப்பி. தட் இஸ் நாட் த வே. உங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி காலையில எழுந்ததும் காலை கடன் முடிச்சு பிரஷ் பண்ணி குளிக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஒரு மெடிடேஷனையும் நீங்க லைஃப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, சி இங்க நான் ஒரு சிம்பிள் சொல்றேன். எப்போ நீங்க பெயினுக்கு அது வேலை செய்யுது அப்படின்னு போட ஆரம்பிச்சீங்களோ, அப்போ உங்க மனசுக்கு தெரியும் அதை நீங்க ரெகுலரா பண்ணா லைஃப்ல சேலஞ்சஸே வராது அப்படிங்கறது. ஆனா என்ன தெரியுங்களா, சோம்பேறித்தனம். நான் எப்பயும் சொல்றேன், எப்பயும் இந்த எல்லா கிளாஸ்லயுமே நான் சொல்லுவேன் என்னன்னா, பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு வைப்ஸ் அதிகம். நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு தூங்கு அப்படின்னா நம்ம மனசு ஓகே சொல்றாங்கல்ல நம்ம தூங்குவோம் அப்படின்னு தூங்கிடுவோம். டிசைட் பண்ணிடணும், நான் வந்து மார்னிங் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். அப்ப என் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஐ எம் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. உங்க கண்ணு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஓகே சோ வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா, தயவு செஞ்சு எங்க போனாலுமே உங்களுக்கு காசு பணம், யோகா போங்க பைசா, மெடிடேஷன் கத்துக்க போங்க பைசா. ஆனா நம்மளுக்கு உடனே எவ்வளோ வீடியோஸ், எவ்வளோ ஆடியோஸ், எத்தனை கிளாஸஸ் எல்லா இடத்துலயுமே நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காருன்னா அப்ப அவர் எவ்வளவு கிரேட், அவர் லைஃப்ல எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிங்க. அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களும் மாறணும். நம்மளால முடிஞ்ச ஒரு சேவையை நம்மளும் செய்யணும். உங்களால முடிஞ்ச ஒரு டாபிக் எடுத்து நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தங்க மாறினா கூட ரொம்ப ஹாப்பி தான். சோ இன்னைக்கு இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இந்த இந்த கான்செப்ட்ல இதுதான் உண்மை. நான் அப்படிங்கிறது இங்க நிலை கிடையாது. எது நடந்தாலுமே நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது இல்ல, கனவு உலகத்துல போயிரும். அந்த கனவு உலகத்துல நடந்ததெல்லாம் அப்படியே நம்ம இப்போ ஒரு கனவு வந்ததுன்னா உடனே ஐயோ எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு, ஐயோ நான் படுக்கையில இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், மரண பயம் எதனால வருது? ஐயோ நான் இறந்துருவேனோ, இந்த 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 உலகத்தை விட்டு நான் போயிடுவேனோ. சோ வாட், என்ன ஆயிட போகுது நீங்க போயிட்டா? நத்திங். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்லயே யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் வரைக்கும் உட்காந்து போட்டோ கிட்ட அழுதுகிட்டே இருப்போம். உண்மையா நான் பேசுறேன். ஓகே, ஐ எம் a மாஸ்டர், நான் போய் சொல்ல மாட்டேன். 11ஆவது நாள் என்ன பண்ணுவோம், சரி நம்மளுக்கு வேலை இருக்குப்பா போய் பார்ப்போம், நம்மளும் இப்படியே உட்காந்துனா இன்னொரு டைலாக் வேற சொல்லுவாங்க தெரியுமா, செத்தவங்க கூட நம்மளும் சாக முடியுமா, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் லைஃப் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி முன்ன போகணும், மூவ் ஆன் ஆகணும். ஓகே, இப்ப இந்த விஷயம் எனக்கு ஏன் நடந்தது, அப்ப இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன், அப்ப இந்த கத்துக்கிட்டதை நான் அடுத்து எங்க பயன்படுத்தணும்? ஓகே, ஒரு சத்சங்கம் நடக்குதா, அங்க போய் உட்காரணும், நிறைய மாஸ்டரோட
ஸ்பீச் கேட்கணும், நிறைய புக்ஸ் படிங்க. இன்னொரு விஷயம், நம்ம பண்ற எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா புக்ஸ் படிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour அது நிறைய புக்ஸ வாங்கி அதை படிங்க. நீங்க கிளாஸ் கேட்கறத விட அந்த புக்ஸ் படிக்கும் போது அதுல இருக்கிற ஞானம் உங்களுக்குள்ள போகும் பாத்தீங்களா, அது ரியலி எக்ஸ்ட்ராடினரி, சீரியஸ்லி. ஸோ தயவு செஞ்சு இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த இந்த ஒரு இனிமையான நேரத்தை எனக்கு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளை அவர்களுக்கும் மற்றும் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். உங்க சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க இங்க கேட்கலாம். நன்றி நன்றி சீனியர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் அவர்களே, மிகச்சிறந்த முறையில் நீங்கள் உரையாற்றினீர்கள். மாஸ்டர்ஸ், இப்பொழுது மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் தேங்க்யூ சோ மச் மேடம் சொல்லியிருக்காரு. மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு 5 to 10 minutes இருக்கலாம். நீங்கள் உங்கள் கையை வைத்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் மாஸ்டரிடம். முன்வாருங்கள். Master from Hyderabad also can speak in English. You are welcome, madam. Yeah. Madam, I will give you co-host, madam. Now you can speak in English. You can interact with our master. We are lucky to invite you to our Tamil program. I am really obliged to inform all that because of our Sri Pallavi madam only I learned this hosting. I am grateful to Master Sri Pallavi madam, very disciplined master. She made me to learn the subject spirituality very passionately. She was hosting every day. I used to take notes. Once again I will repeat in Tamil. Every day I used to take notes and give some feedback. So madam appreciated. Then I followed madam's instructions also. So a transformation has happened to me in my life at this old age. Though I met repeatedly, I am telling, though I have met our Brahmarshi Pitamaga Dr. Patriji in the year 2008, but now I am now only I am blessed to join this great organization, this Magadar Foundation, and with blessings of our Master Sri Pallavi madam, I learned spirituality very nicely. I learned. Madam encouraged me and made me to allow to speak in the English Zoom classes. I very simply only started my career here, but I am traveling. I am learning day to day, still learning. Now மாஸ்டர் திருமதி ஸ்ரீ பல்லவி மேடமால் தான் நான் வந்து இந்த தமிழ் ஜூம் கிளாஸுக்கு வந்தேன். அவர்கள் தான் என்னை வந்து ரொம்ப பொறுமையாக எனக்கு இந்த வகுப்பினை சொல்லி கொடுத்தார்கள். ஆங்கில ஜூம் கிளாஸில் என்னை வந்து பேச வைத்தார்கள். பேச வைத்து கருத்துக்களை கேட்டு என்னுடைய ஆன்மீக ஞானத்தை வளர்த்தார்கள். அதை நான் என் வாழ்க்கையில் பின்பற்றினேன். நான் அந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு நான் மிக்க நன்றி சொல்லுகிறேன். நான் 2008 நமது பிதாமகா டாக்டர் பத்ரிஜியை சந்தித்தாலும் கூட நான் இப்பொழுதுதான் இந்த வகுப்புகள் மகாவதார் அறக்கட்டளைக்கு வந்து சேர்ந்தேன் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை ஸ்ரீ பல்லவி மேடமுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நீங்க முன் வாருங்கள். முன் வந்தால் கையை உயர்த்தலாம். I request Sri Pallavi madam to speak with our Punitha madam. Take some questions, please interact. Yeah, thank you so much, Pallavi sir. Yes. I'm just a tool, sir. You are ready now. At the time when you are ready, as I am a tool, I made you. Through me, you have learnt everything, sir. It is so. You are so humble and. You keep on acknowledging me every time. That shows how good you are, how pure soul you are, sir. That's why the universe has chosen you, and you, with so much dedication, you are doing at this age. Morning Sankalpa Dhyana you are doing, morning 5 o'clock meditation classes you are taking, and night 9 o'clock also you are without any tiredness at this age. After after getting retired, you are doing all that super work like a young boy, and we should not miss. I think you have completed 1 year of hosting the sessions for Tamil, I think. So yes. The first day itself, he met with the accident,
And say from second day, everyone, we all thought that he cannot host, but he came with that bandage, everything. He came and he started doing the hosting, and without any surgery, he came out of that pain, that fracture, everything. So it is like our Patriji, Rangnath sir, and Mahatar Babaji, all the grandmasters' wisdom and your dedication, your meditation, it all helped you, sir. Thank you so much for your like. Whenever I see you like a baby, sir. You are such pure heart. Thank you so much, sir. Thank you so much, Punita ma'am. Even though, Thank you, sir. like as you said, while doing meditation without with with the oneness, um, by seeing ourselves in everyone, doing meditation, we won't have any ego and nothing. We'll be feeling happy, and without any ego or any negative thoughts, any negative things, we'll be happy. And once we understand and feel the joy of the meditation, we won't leave it every day. So it'll become like a medicine. So whenever I get 5 minutes time, okay, I'll do the meditation. That's what the stage we all can reach. So we Yes. need not have to start with 1 hour, 2 hours meditation. Start with 5-10 minutes. Whenever you get time, break time, don't just scroll your mobile or gossip. Just do the meditation. That's how we can start with the meditation. That's how I started, and now I am my own best friend. Meditation is my best friend. It's Good. like food, medicine, everything. So Good, sir. I through me, so many people like Pandya, many masters, they have come up to do the hosting, to do the universal seva, and they are doing so. I'm so happy. And we Very should good. not forget Rangnath sir, who has given this beautiful platform to us. Thank you. Thank Yes. you so much. Thank you, ma'am. Thank you. Master Sri Pallavi madam is from Hyderabad. Architect, madam is an architect. Madam is from Hyderabad. And நான் இந்த தருணத்தில் ஸ்ரீபல்லவி மேடம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆர்கிடெக்ட், மிக சிறந்த முறையில் ஆர்கிடெக்ட் பணிகளை செய்து வருகிறார்கள். மேலும் நான் அனைவரையும் ரிக்வஸ்ட் பண்ணுவது என்னவென்றால், ஹோஸ்டிங் செய்ய ஆரம்பிங்கள். மாஸ்டர் சசிதரன் தனியாக ஹோஸ்டிங் செய்வார். இன்னும் ஒரு வார காலத்தில் தனியாக ஹோஸ்டிங் செய்ய போகிறார் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன்களுக்கு. அவரை நாங்கள் ட்ரெயின் பண்ணுகிறோம். மாஸ்டர் சசிதரன் திருப்பூரை சேர்ந்தவர், மிக சிறந்த முறையில் ஹோஸ்டிங் செய்வார். அவரை நான் வரவேற்கிறேன் இந்த நிர்வாகத்திற்கு. நீங்க நிறைய லீடர்ஸ உருவாக்கணும். நீங்க லீடரா இருந்து நிறைய லீடர்ஸ உருவாக்கணும். மேடம், நான் ஓப்பனா சொல்றேன் மேடம், அதுதான் மேடம் எனக்கு டெபிஷிட்டா இருந்தது. இன்னைக்குதான் நினைச்சேன், என்னால ஏன் அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியலன்னு. சம் டீம் ஒர்க் வாஸ் லேக்கிங். அது நான் இப்ப ஸ்ரீபல்லவி மேடம், மேலும் பல மாஸ்டர்ஸ், வேதவதி மேடம், மாஸ்டர் திருமதி தீபிகா ஃப்ரம் US, அவங்கள வச்சு நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். All the masters who are ready to do the hosting, do any seva, they can give the numbers to Palani Appane sir. We all can learn how to do the hosting and all. And we'll have one session with Shashidharan sir, so that he will be ready whenever you are not able to do. He'll also can do. You can share your work. We'll do that, sir. No, I intended to request Master Sashidharan to continuously host the evening session. Continuously. Okay. He will. I think he can do it, sir. One Saturday we'll do that, and we'll. Sajjana Sangatyam is not only for Palaniappan; it is for everyone. Everyone in this universe. Everyone should come forward. Everyone should come forward. So my role, I think I have completed. Now I have to go to switch over to like taking wisdom sharing. So that will be useful to everyone. So everyone should come forward. அனைவரும் முன் வர வேண்டும். இந்த சஜ்ஜன சங்கத்தியம் என்பது எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே தான் இந்த வாய்ப்பு. நீங்கள் முன் வந்தால் கண்டிப்பா வந்து உள்ளுக்குள்ள கேள்விகள் இருக்கும். நீங்க அந்த கேள்வியோடயே இருந்தீங்கன்னா பதில் தெரியாம போயிடும். தயவு செஞ்சு உங்களோட கேள்விகள் எதுவா இருந்தாலுமே முதல்ல கேட்க ஆரம்பிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
ஒரு குருட்டாம்போக்குல லைஃப வந்து கொண்டு போக கூடாது. யூ ஷுட் நோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். அந்த கொஸ்டினை முதல்ல கேட்கறதுக்கு தயங்காம முன்னுக்கு வரணும். மாஸ்டர்ஸ், நம்ம வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், ஜியாகிரபி படிக்கிறோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு சயின்ஸ் தாங்க, அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சா ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். அது லைஃப் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அன்டில் நம்ம லாஸ்ட் பிரீத் வரைக்கும் படிக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி அவ்வளோ அருமையான சப்ஜெக்ட். அதனால முன்வாருங்கள். நீங்க வந்து எப்ப நீங்க சந்தேகங்களை கேட்டு பேச ஆரம்பிக்கலோ அன்னைக்கே நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆரம்பிச்ச மாதிரி அர்த்தம். அதனால முன்வாருங்கள், தயவு செய்து முன்வாருங்கள். பேசினா உங்க விசுவத சக்கரம் ஓப்பன் ஆகும், உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்க ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும், பல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில. இதை நான் வந்து 100% ஷூர், 200% ஷூரா சொல்றேன். முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் வந்து கையை வைத்துள்ளாங்க, அவங்களுக்கு நான் அன்வைட் கொடுக்குறேன். மாலை வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம். மாலை வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். எதுவுமே டவுட் இல்ல மேடம், நீங்க நல்லா கிளியரா சொன்னீங்க. அதனால டவுட்ஸ் ஒண்ணுமே இல்ல கிளாரிஃபை பண்றதுக்கு. நாங்க ஃபாலோ பண்ணணும், அது ஒண்ணுதான். அது எங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க மோட்டிவேட் தான் பண்ண முடியும் மேடம். அதுதான் நம்ம ஸ்ரீபல்லி மேடம் சொல்லுவாங்க ஹைதராபாத்ல, ஃபாலோ இட், ஃபாலோ இட், இம்ப்ளிமெண்ட். நான் சொல்லுவேன் என் கிளாஸ்ல, நெக்ஸ்ட் டே ஸ்கூட்டர்ல போகும்போதெல்லாம் மேலும் சொன்னதெல்லாம் சொல்லிட்டே போவேன்னு. அதை வந்து சொல்லுவாங்க அவங்க, இஸ் ஃபாலோயிங் இட்னு. எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, காலையில எழுந்து, இப்போ எனக்கு தெரியாது உங்க ஏஜ் என்னன்னு, காலையில எழுந்து சமைக்கணும். அப்ப ஸ்வீட் 16 நீங்க. அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க பாருங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. அதாவது வேலையெல்லாம் பண்றதுக்கு வந்து சுறுசுறுப்பா சீக்கிரமா வரமாட்டேங்குது மேடம். அதனால வந்து இதுல உக்காந்துட்டான்னா அது வந்து ரொம்ப டிலே ஆயிடுது. இப்ப அந்த டாபிக் தான் பார்த்தோம். இப்ப டவுட்டே இல்ல. நீங்க இது எல்லாமே நம்ம எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா மனசுக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க எப்ப வந்து இருக்கு, அதாவது மனசு இருக்கு மேடம், ஆனா வந்து கை கால அதெல்லாம் வந்து ஓஞ்சி போச்சு இல்ல. அதுதான் மேடம். அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தாட் ப்ராசஸ மாத்தணும். அடுத்து என்ன மாத்தணும், நம்ம உடம்புக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், சில வேலைகளை செய்யணும். சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடுறாங்க. நம்ம வந்து அது மாதிரி வந்து நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம சீனியர் சிட்டிசன் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல மேடம். ஆனா வந்து உடம்பு வந்து காமிச்சு கொடுத்துடுது, அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கிடையாது மேடம். நான் 78ல ஒரு மேம பார்த்தேன், அவங்களுக்கு 78 years. Still she'll wake up by 4 o'clock and she'll do the 2 hours meditation in the morning. After that she'll go for the walk and she'll prepare the food for her. She's alone at home. She prepares the food. மேடம் அலோனா நீங்க சொல்றீங்க, அலோனா இருந்தானா அவங்க எப்ப வேணாலும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எப்ப வேணாலும் சாப்பிடலாம், இது பண்ணலாம். பட் நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல மேடம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது 8:30க்குள்ள வந்து சன்னுக்கு கொடுத்து ரெடி பண்ணி அனுப்பணும் மேடம். அப்படின்னுங்கும் போது அந்த இது வந்து என்ன சார் கூட சொல்வாரு, ஏதாவது டவுட்ஸ் கேளுங்கன்ட்டு. நம்ம இதுக்குள்ள போறதுக்குள்ள வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுவும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மார்னிங்லயே சொல்றேன் நானு. அதாவது பத்ரி சார் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, எங்க ஓடிட்டே இருக்க, எதுக்காக ஓடுற, முதல்ல உட்காரு. இது ஒரு பாட்டாவே பாடியிருக்காரு தெலுங்குல. முதல்ல உட்காரு, உட்கார்ந்து உன்னப்பாரு. ஓகேங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க சன் வந்து 8 o'clock போகணும், அதுக்கப்புறம் எனக்கு சரியில்லை. மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி மேடம். 8 o'clock தானே போகணும், என் சன் 8 o'clock போகணும். எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிடறோம் இல்ல மேடம். அதாவது வந்து 5:30 to 6:30 வந்து தியான கிளாஸ். அதுக்கப்புறமா வந்து நீங்க யாராவது ஸ்பீச் கொடுக்கறது, அதுவுமே நான் இப்போ வந்து மிக்சி எல்லாம் போட்டாலும் இது பண்ணாலும் அது வந்து எதுவுமே கேட்க முடியாது. அதனால வந்து அதை வேற வந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. 6:30 to அட்லீஸ்ட் 7 வரைக்கும் ஆகுது. அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டைட்டில் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்து பண்ண முடியும். அதாவது காய் கட் பண்றது இதெல்லாம் வேணா வந்து அந்த 6:30 to 7க்குள்ள வந்து பண்ண முடியும். அப்புறமா வந்து நான் வாசல்ல வேற போய் செய்யணும், அதெல்லாம் வேற இருக்கு. அதுதான் நீங்க தான் உங்களை நீங்க பிளான் பண்ணிக்கணும். சொல்லிட்டு சொல்ல நானு. அதாவது வந்து சார் வந்து
அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. அதாவது வந்து நம்ம கேட்டாதான் நமக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் இதுன்னு. பட் அந்த டைம் வந்து இப்போ ஒரு 11 o'clock 12 o'clock அது மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இல்ல இதுக்கும் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு எந்த மாஸ்டர் எடுக்கிறாங்களோ, இன்னைக்கு நான் எடுத்தேன், நாளைக்கு இன்னொரு மாஸ்டர், அவங்க கான்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கணும். நீங்க நேத்து கிளாஸ் எடுத்தீங்க இல்ல மேடம், அது வந்து இவங்களே போடுறாங்க. அதாவது யூடியூப்ல இருக்கு. அதாவது இது வந்து எல்லாமே வந்து லிங்க் வந்து குடுக்குறாங்க. நம்ம வந்து அப்புறமா வந்து கேட்கலாம். ஆனா வந்து நம்ம ஏதாவது கொஸ்டின் அண்ட் இது பண்ணணும்னா வந்து அந்த டைம் முடியாது இல்லையா மேடம்? மாஸ்டர் 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 மேடம், நான் வந்து மேடம்க்கு தேங்க்ஸும் அப்ரிஷியேட்டும் பண்றேன் மேடம். எனக்கு வந்து அவங்க ரொம்ப சீனியரு, அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது. பட் இருந்தாலும் மேடம் தான் வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அகிலா மேடம் தான். அவங்க பேசுறது வந்து ஏஜ் தான் 68, பட் அவங்க டோன்லாம் வந்து நான் சொல்லலாம்னு இருந்தேன், அகிலா மேம் நீங்க பேசலாமே அப்படின்னு. எஸ் மேடம், நான் என்னுடைய அப்சர்வேஷன் வந்து அவங்க வந்து யங் தான் மேடம். அவங்க டோன்லாம் யங்கா தான் இருக்குது. வயசு நம்பர் தான் மாதிரியே, பட் மேடம் இஸ் வெரி வெரி யங். சூப்பர் சூப்பர், கரெக்டா. அதே மாதிரி சார் இப்ப வந்து இப்ப அந்த மேடம் வந்து ரிவீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இதுங்கிறத நீங்க முகத்துல கூட எதுவுமே காமிச்சது இல்ல. எல்லாமே வந்து அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டே போயிட்டீங்க. இப்ப அவங்க சொல்லும் போது ஆஃப்டர் 1 year தான் இந்த விஷயமே வந்து எங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க எவ்வளவு கிரேட் சார். ஏப்ரல் 3 நடந்தது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க செஷன் ஆரம்பிச்சோம், தமிழ் ஜூம் மெடிடேஷன். ஏப்ரல் 3 நடந்தது. பட் நாட் ஈவன் ஒன் டே ஐ டுக் ரெஸ்ட். எல்லா நாளும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். நாட் ஈவன் எஸ். பட் அதே இன்ஸ்பிரேஷன் நம்ம மேடம்க்கு இருக்கு, அகிலா மாஸ்டருக்கு இருக்கு. மேடம் அனதர் ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் மேடம். நம்ம வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாச்சுன்னா நம்ம லேடிஸுக்காக மகளிர் வந்து செஷன் வந்து இந்த 11 மணி செஷன் வைக்கலாம். காத்தால மத்த லாங்குவேஜ் நடக்குது, கன்னடால நடக்குது, அதே மாதிரி பண்றேன். பட் ஆனா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும். எல்லாரும் நானும் பையனே பொண்ணு அகிலா மேடம் மனசு வச்சா பத்தாது, எல்லாருமே மனசு வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 4-5 பேருக்காக எல்லாம் வந்து இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எனக்கு புரியுது. வந்து இவ்வளவு தூரம் நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப அதிகம் தான். அண்ட் ஆல்சோ மேடம், நமது ஸ்ரீபல்லவி மேடம் வாண்ட்ஸ் டு லேர்ன் தமிழ் மேடம். அவங்க வாண்ட்ஸ் டு லேர்ன் தமிழ் லைக் அவர் குருஜி சாரு. Sripallavi madam wants to learn Tamil. So I request Sripallavi madam to attend the classes, Tamil Zoom meditation also regularly and interact. Okay. So she can speak in 1 or 2 words. Madam, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் திருமதி அகிலா மேடம். நம்ம கேட்கிற டவுட் அடுத்தவங்களுக்கு நல்ல லெசனா இருக்கும். நிச்சயமா அது ஷுவர். எனக்கே ஒரு லெசனா எடுத்துக்கும். அடுத்தவங்க பேசும்போது நான் வந்து அது லெசனா எடுத்துக்குவேன், அதை ஃபாலோ பண்ணுவேன் நான். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. எஸ் மேடம். மாஸ்டர்ஸ் இப்ப நான் வந்து தியான பயிற்சிக்கு செல்லலாம் மேடம். இறுதியில நன்றி சொல்றேன் மேடம். புனிதா மேடம், இன்னைக்கு நான் புனிதா மேடம் நிறைய போன் பண்ணிட்டேன். புனிதா மேடம் நிறைய போன் பண்ணேன், டிஸ்டர்ப் பண்ணேன் மேடம் கிட்ட. இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு மீட்டிங் இருந்ததா. ஆனா நீங்க எனக்கு ரிமைண்ட் கொடுத்ததால நான் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணும்போது ஐ couldn't able to pick. I was driving and பக்கத்துல வேற I couldn't understand that. சாரி சார், நான் தான் சாரி சொன்னேன். ஓகே மேடம், நான் இப்ப எண்ட்லயே தேங்க்ஸ் சொல்றேன் மேடம். நல்லா இருந்தது மேடம். மேடம் மேடம் உங்க ப்ரோக்ராம் இருக்கு மேடம். இன்னும் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இந்த மந்த் இருக்கு மேடம். அதான் இந்த எண்ணங்கள் யாருடையவை தலைப்பு வந்து 22ஆம் தேதி இருக்கு மேடம். அது இல்லாம ரிக்வஸ்ட் மேடம், நீங்க வந்து அந்த இந்த கிளாஸுக்கு வரணும் மேடம். திருவண்ணாமலை தியான யக்னத்துக்கு வரணும் மேடம். ஐ ரிக்வஸ்ட் பர்சனலி. பிளான் பண்ணி அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் போட்டுருங்க. May 16th 17th டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுங்க. ஐ வுட் லைக் டு see with your husband and child. உங்க சைல்டு வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. May 16th and 17th. ஓகே சார், we will be there. நைட்டே அங்க வந்துருங்க. உங்க சைல்டோட ப்ரோக்ராம் நான் எதிர்பார்க்கறேன். ஸ்பெஷலா கரூர்ல பண்ணும்போது அதோட அதிக நேரம் பண்ணணும். நான் சாரிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண போறேன். ப்ளீஸ். அடுத்தது மேடம், நெக்ஸ்ட் மந்த் நீங்க 1 or 2 செஷன்ஸ் கிளாஸ் எடுக்கணும் மேடம். கண்டிப்பா சார், கண்டிப்பா டாபிக் கொடுங்க மேடம். நான் இப்போ வந்து நிகழ்ச்சிக்கு வந்து தியான பயிற்சிக்கு செல்கிறேன் மாஸ்டர்ஸ். நான் இப்பொழுது வந்து மாஸ்டர் திரு சசிதரன் சாரை வந்து அந்த தியான இன்ட்ரோடக்ஷன் கூற அழைக்கிறேன்.
மாஸ்டர் சார் சசிகலன் வந்துட்டேங்க சார். வணக்கம் சார். மாஸ்டர்ஸ், இப்போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். இந்த தியானத்தில் ஆனாபான சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இது பகவான் புத்தரால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்திவிட்டு இன்னொரு டம்ளர் தண்ணீரை முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அறையின் வெளிச்சத்தை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வசதியாக அமர்ந்து கீப் யோர் பேக் ஸ்ட்ரைட், உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கால்களை குறுக்கிக் கொண்டு கைவிரல்களை பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளின் மேல் வைத்துக் கொள்ளலாம். இப்போது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாகவே நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு காற்றே உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து கொண்டு கட் ஆஃப் யுவர் தாட்ஸ் என்று சொல்வார்கள். உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். மூச்சு காற்றினால் பிரபஞ்ச சக்தியை பெற உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அற்புதமான இசையை இசைப்போம். இனி இசையுடன் தியானமும் செய்து மகிழ்வோம். நன்றி சார். ஓரளவுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். சார் மியூசிக்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்ட நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பத்தி ப்ராபகேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் இதுல பயனடையணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த தியான பயிற்சி என்பது ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஓவராலா ஹெல்த் ஆஸ்பெக்டையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிறைய பேர் ப்ராபகேட் பண்ணி நிறைய பேர் இதில் சேர்ந்து பயனடையணும். அடுத்தது இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் முடிந்து ஒரு வருடம் முடியறதொட்டு நமது மகோதார் அறக்கட்டளை அவர்கள் மே 16, 17 திருவண்ணாமலையில சிறப்பான நிகழ்ச்சி தியான யக்னம் நடைபெற உள்ளது. இந்த திருவண்ணாமலை ஆந்திர பிரதேச மக்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமா நினைச்சிட்டு வராங்க. முதல்ல ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் திருப்பதியோட அதிகமாக போகுதுன்னு. அதே மாதிரி கண்கூடா நான் பாக்குறேன். நான் அவ்வளோ ரஷ் வராங்க. அதாவது முதல்ல கிரிவலம் அந்த பௌர்ணமி தினத்துக்கு 3 நாட்கள் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இப்போ மாதம் ஃபுல்லாவே கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. மிக அற்புதமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் ஒரு சான்ஸ் எடுத்துட்டு வாங்க. அந்த தியான நிகழ்ச்சியில் காலம்பர 5 மணி முதல் 8 மணி வரை 2 நாளும் ஸ்ரீ பிப்பல்லா பிரசாத் ராவ் மற்றும் குழுவினரின் நேரடி இசை தியானம் 3 மணி நேரம் இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அடுத்தது காலை 8 மணிலிருந்து 9 மணி வரை மூத்த ஆசான்களின் செய்திகள், நூல் வெளியீடு மற்றும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல் நடக்கும். அடுத்தது காலை 9 மணி முதல் 10 மணி வரை காலை உணவு. அடுத்ததாக காலை 10 மணி முதல் 1 மணி மதியம் 1 மணி வரை மூத்த குருமார்களிடமிருந்து ஆன்மீக ஞான செய்திகள். அடுத்தது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அன்னப்பிரசாதம். அந்த அன்னப்பிரசாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே மகவதார் அறக்கட்டளையை சேர்ந்த 6 குருமார்கள் தங்களின் முழுமையான ஆரோக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்கும் இதுவும். அடுத்ததாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை முழுமையான சுகாதார சிகிச்சைகள், ஆயுர்வேதம், சிவம்பு, முத்ரா சிகிச்சை, அக்குப்ரெஷர், அடுத்து ஸ்வரயோகா, சைவ உணவு முறை, வண்ண சிகிச்சை, மர்ம சிகிச்சை, யோகா மற்றும் பிராணாயாமம், படிக சிகிச்சை, ஹோமியோபதி, குவாண்டம் மருத்துவம் எனப்படும் குவாண்டம் ஹீலிங் மருத்துவம் என்று பல ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் முறைகள், முழுமையான வாழ்க்கை முறை
நிபுணர்கள், பல எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு முதலிய மாநிலங்களிலிருந்து வந்து பேச உள்ளார்கள். இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை நேரடி இசை தியானம் 1 மணி நேரம் மற்றும் இரவு உணவு. இந்த 8லிருந்து 9:30 மணி வரைக்கும் பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வும் நடக்கும். அதாவது இவங்களுடைய நம்ம மகவதார் அறக்கட்டளையின் பேசிக் கான்செப்டே உடலுக்கு பயிற்சி, மனதிற்கு தியானம், மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை. இதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு அடிகோலிடும். இந்த அனைவரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நாளை காலை நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே 4 மணிக்கு தொடரும். பிரம்மபுத்த சங்கல்ப மெடிடேஷன், 1 மணி நேரத்துக்கு சைலண்ட் மெடிடேஷன். அதன் தொடர்ச்சியாக 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிகள் தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளை 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் நாளைய தலைப்பு, அதாவது அந்த இன்றைய தலைப்பின் தொடர்ச்சியாக ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் அண்ட் எய்ம்ஸ் பார்ட் 2, அதாவது ஆன்மீக பாடங்கள் மற்றும் நோக்கங்கள் பகுதி 2ல் வந்து நமது சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்கள் அருமையாக பேசியுள்ளார்கள். இன்று 22 டாபிக்கை மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி டிஸ்கிரிப்ஷனா நாளைக்கு பேச போறாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் வந்து நம்ம வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ்னா வந்து வாழ்க்கை லெசன்ஸ், வாழ்க்கை கல்வி, அதுதான் ரொம்ப முக்கியம். இது வயது வித்தியாசமே கிடையாது. யார் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களாம் லக்கு. அதனால முன் வாருங்கள், அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நான் இறுதியாக நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன், நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் மிகச்சிறந்த முறையில் உரையாற்றிய உண்மையை உணர்ந்தால் இந்த உலகம் பரலோகம் என்ற தலைப்பில் நமது சீனியர் மாஸ்டர் புனிதா மேடம் அவர்கள் சிறப்பான கருத்துக்களை சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்து, சிறப்பு பார்ட்டிசிபெண்டாக ஹைதராபாத்ல இருந்து மாஸ்டர் திருமதி பல்லவி மேடம் வந்தாங்க, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் எனது பணிவான நன்றிகளை நமது சீனியர் மாஸ்டர் புனிதா மேடமுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டல் மாஸ்டர் ஸ்ரீ மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை. இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும். இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி எல்லாருமே முன் வந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்க விசுத சக்கரா ஓப்பன் ஆகும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால முன் வாருங்கள், உங்க கருத்து பரிமாற்றம் ஏற்படும். முன் வந்து பேசுங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஐ எம் எண்டிங் தி செஷன் மாஸ்டர்ஸ். தேங்க்ஸ்.